அண்மைச் செய்தி. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றும், அடிப்படை வசதிகள் இன்றி பேருந்து முனையம் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதாகவும், பேருந்து முனையத்திற்கு வந்து செல்வதற்கே எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை எனவும் பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர் என்றும், கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை எனவும், அடிப்படை வசதிகள் இன்றி பேருந்து முனையம் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதாகவும், பேருந்து முனையத்திற்கு வந்து செல்வதற்கே எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை எனவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளதாகவும், கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்றும், அடிப்படை வசதிகள் இன்றி பேருந்து முனையம் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதாகவும், பேருந்து முனையத்திற்கு வந்து செல்வதற்கே எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கை வாயிலாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளதாகவும், கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை எனவும், அடிப்படை வசதிகள் இன்றி பேருந்து முனையம் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதாகவும், பேருந்து முனையத்திற்கு வந்து செல்வதற்கே எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை எனவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது அறிக்கையின் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் சிரமம் அடைந்து வருவதாகவும், கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை எனவும், அடிப்படை வசதிகள் இன்றி பேருந்து முனையம் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதாகவும், பேருந்து முனையத்திற்கு வந்து செல்வதற்கே எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை எனவும் கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையின் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் சிரமம் அடைந்து வருவதாகவும், கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை எனவும், அடிப்படை வசதிகள் இன்றி பேருந்து முனையம் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதாகவும், பேருந்து முனையத்திற்கு வந்து செல்வதற்கே எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை எனவும், கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து வெளியூர்களுக்கு போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான பயணிகள் நடைமேடைகளிலும் வெட்ட வெளிகளிலும் படுத்துறங்கி அவதியுற்று வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையின் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்.